இன்னைக்கு நம்ம கர்லாக்கட்டையை பற்றி பார்க்க போகிறோம். கர்லாக்கட்டை அப்படின்னு சொன்னால் ஆதி காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கலையாக இதை பயன்படுத்தினது, போர் ஆயுதமாக பயன்படுத்தினது. இதை கதை ஆயுதம்னு வேற சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உடலை வந்து வடிவமாக்குறதுக்கு, அழகாக்குறதுக்கு இந்த கட்டையை பற்றி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டையை கர்லாக்கட்டையை நம்ம பயன்படுத்துறதுனாலையும் இதில் பயிற்சி பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். நம்ம இந்த கர்லாக்கட்டைக்கு வரலாறு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கர்லன்னு ஒரு ஆள். இது யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பூத கணங்கள்னு, சிவபெருமானுக்கு பாடிகாட்டாக இருக்கக்கூடிய பூதங்களில் ஒரு ஆள் வந்து கர்லன்னு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரத்தை பிடுங்கி வேரோட வச்சு சுற்றி எக்ஸசைஸ் பண்ணதாட்டு ஒரு வரலாறு இருக்குது. இந்த பேரில் இருந்து தான் மருகி கர்லக்கட்டை, கர்லன்கட்டைன்னு சொல்லி இப்போ கர்லாக்கட்டை அப்படின்னு சொல்லி வந்ததாட்டு சொல்லுவாங்க. இதை இன்னொன்று கதை ஆயுதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கர்லாக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் போருக்கு பயன்படுத்தினது ஒரு காலம். அதை தாண்டி இப்போ நம்மளோட நடப்பு காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கண்டிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வடிவத்துக்கு நம்ம நினைக்கிறது மாதிரி நம்ம பாடி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெஸ்ட்டு ஒரு ஆயுதம் வந்து கர்லாக்கட்டை. இது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம ஷோல்டரை வந்து உருண்டையாக அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு, கையை வந்து நல்ல வடிவமாக வைக்கிறதுக்கு, நெஞ்ச ஜஸ்டெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக வைக்கிறதுக்கு, குறிப்பாக வடிவமாக இருக்கிறதுக்கு, அழகாக இருக்கிறதுக்கு, அழகுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணலாம் அப்படிங்கன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி தான் செயல்பட்டுருப்பார். எம்ஜிஆருக்கு உடம்பு வந்து உருட்டு உடம்பாட்டு இருக்கிறதுக்கு காரணம் கர்லாக்கட்டை தான் எங்கள் ஆசான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் கர்லாக்கட்டையில் ஒரு 3 விதமான எக்ஸசைஸ், அதுலேயும் பேசிக் அடிப்படையில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக யார் வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு 2-3 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்லாக்கட்டையோட வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் கதை ஆயுதம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தால இதுலேயே தம்பிள்ஸ் மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் உருட்டுக்கட்டை மாதிரி 2 வெயிட் அடிக்கிற மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்குது. இதை மாதிரி கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறது மாதிரி 1 கிலோலேருந்து 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோன்னு 10 கிலோ வரைக்கும் நம்மகிட்ட நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 10 கிலோய்க்கு மேலே பெரிய ஜாம்பவான் கூட தூக்கி விளையாடிட மாட்டாங்க. நம்ம பின்னாடி வச்சுருக்க மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ கர்லாக்கட்டை வச்சுருக்காங்க. இதுலேயே நிறைய மாடல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டிக்கு மேலே, 25 மாடலுக்கு மேலே இது பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம் இதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு 3 விதமான எக்ஸசைஸ், அடிப்படையில் உள்ள எக்ஸசைஸ் இப்போ பார்க்க போகிறோம். கர்லாக்கட்டையில் முதல் அடவு எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கர்லாக்கட்டையை கீழே இருந்து தூக்குறோம். கை பிடிக்கிறது வந்து நம்ம நல்லா சேர்த்து கீழே கொண்டு விட்டு சேர்த்து பிடிக்கணும். இங்கே மாதிரி நுனியில் எதுவும் பிடிக்கக்கூடாது. நல்லா சேர்த்து நல்லா கை முறுக்கி பிடிக்கணும். இப்போது கர்லாக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக இடது வலதுன்னு வீச ஆரம்பிக்கிறோம். இடது வலது, இடது வலது. அதுக்கப்புறமா நம்ம எந்த கை பக்கமாக வீசுகிறோமோ அதுக்கு எதிர்பக்கமாக நம்ம இடது பக்கமாக தூக்கி நிப்பாட்டணும். நம்ம நல்லா வீசுகிறோம், வீசி நம்ம இடது பக்கமாக தூக்கி நிப்பாட்டுறோம். அப்படியே 2 கையும் பிடிக்கிறோம். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெஞ்சுக்கு பக்கத்தில் வர கொண்டு வரோம். திரும்ப அப்படியே முன்னாடி விடுறோம், அப்படியே வலது பக்கம் வீசுகிறோம், வலது பக்கம் அப்படியே மேலே கொண்டு போகிறோம், பிடிக்கிறோம், அப்படியே நெஞ்சு பக்கத்தில் கொண்டு வரோம், திரும்பவும் முன்னாடி நின்றோம். இதே மாதிரி இப்போ நம்ம வலது கைக்கு பண்ணோம், இதே மாதிரி இடது கைக்கும் பண்ணுறோம். கை மாற்றிக்கிறோம், அப்படியே இடது கை பிடிக்கிறோம், பக்கத்தில் எடுக்கிறோம், திரும்பவும் முன்னாடி கொண்டு போகிறோம், மறுபடியும் அப்படியே இடது கை வீசுகிறோம், பக்கத்தில் கொண்டு வரோம், முன்னாடி கொண்டு போகிறோம். இது வந்து முதல் அடவு. இப்போது நம்ம முதல் அடவில் நம்ம தூக்கி நிப்பாட்டும் போது எந்த அளவுக்கு நம்ம கர்லாக்கட்டையை தூக்கி நிப்பாட்ட முடியுதோ அந்த அளவுக்கான எடை கொண்ட கர்லாக்கட்டையை தான் நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கர்லாக்கட்டை வந்து ரொம்ப ஷேக் ஆகுது, இல்லை நமக்கு அது கைக்கு அடக்கமாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம வெயிட்டை கம்மி பண்ணி நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும். இப்போது ஒருவேளை நம்ம வந்து முதல் அடவு நமக்கு தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா 2வது அடவுக்கு போகிறோம். மறுபடி நம்ம அப்படியே வீசி இடது பக்கமாக எடுக்கிறோம். இப்போ நம்ம கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல் நோக்கி பார்க்கணும். இது 1. அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும். இது 2வது. மூன்றாவது அடவு நம்ம கர்லாக்கட்டையை தூக்குறோம். இதில் தோல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வரும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீசி எடுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மெதுவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி தொடர்ச்சியாக பண்ணுறோன்னு பார்ப்போம். வலது பக்கமாக இருக்கிற பிடி பக்கத்தை மேல் பக்கமாக தூக்கி இடது பக்கமாக எடுக்கணும். இதே மாதிரி இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் எடுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சிருந்தால் அடுத்த இது போயிடலாம்.
பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கரலாக்கட்டையை தூக்குறோம், தூக்கி வீச ஆரம்பிக்கிறோம். 1 2 வலது பக்கமாக தூக்கி மேலே வந்துடும். இப்போ அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து ஷோல்டரில் வைக்கிறோம். ஷோல்டர் மாத்திரம் மறுபடி தூக்கி வீசி ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வலது பக்கம் வீச்சு பண்ணி நம்ம கரலாக்கட்டையை வீசணும். இதே மாதிரி இடது பக்கமும் அப்படியே திரும்புகிறோம், ஷோல்டர் மாத்திரம் வலது பக்கத்துலேருந்து வீசி இடது பக்கம் ஷோல்டரில் வைக்கிறோம். இது 3வது அடவு. இந்த கரலாக்கட்டை செய்கிற முறையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எளிமையாக கற்றுக்கிறது மாதிரி தான், எளிமையாக செய்கிறது மாதிரி தான் நாங்கள் சொல்லி தந்தோம். இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இதில் என்னென்ன மரத்துலலாம் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் செய்யலாம், ஈட்டியில் செய்யலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நமக்கு தெரிஞ்சது தான். கடம்புனி ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் செய்யக்கூடிய கரலாக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதை நம்ம தொட்டு பழகும்போது நமக்கு வந்து இன்னும் ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேங்கை மரத்தில் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் செஞ்சு அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களும் நிறையா இருக்காங்க. அப்புறம் கருங்குடைன்னு சொல்லுவாங்க, இதில் செய்யக்கூடிய நபர்களும் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி யார் என்ன கேட்டாலும் அதுக்கு தகுந்தவாறு நம்ம செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதை கற்றுக்கணுனாலும் சரி, கரலாக்கட்டை வேணாலும் சரி, கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக வேணும். இதில் வந்து இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக் நிறையா இருக்குது, நிறையா செய்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. இந்த வீடியோவுக்கு மக்கள்கிட்ட எப்படி ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் கரலாக்கட்டையை பற்றி. நன்றி, வணக்கம்.